எங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். சரிங்க, அதே என்கிட்ட கேட்குறேன். இல்ல, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க பணம் வேணுங்க. பணத்தை என்ன நான் பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன், இங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட பணம்லாம் இல்லை, போய் வேலையை பாரு. அண்ணா, அம்மா ஃபோன் பண்ணாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு. ஒரு 50,000 ரூபாய் பணம் இருந்தா கூடண்ணா. ஐயோ இல்லை நித்யா, நேற்று தான் நான் 20,000 ரூபா பணத்தை கொண்டு போய் லோனில் கட்டிட்டு வந்தேன். நீ மட்டும் பணம் கேட்குறது மட்டும் உங்கள் அன்னைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவேன், பத்திரவாளியாக மாறிவிடுவா. ஃபஸ்ட்டு இங்கிருந்து போ, ஃபஸ்ட்டு கிளம்பு. நீ எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தே ஆகணும்னு சொல்றாங்களாம். கொஞ்சம் பணம் ரெடி பண்ணுங்க. ஹே, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உடனே பதற. அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி அக்கௌண்ட்ல பணம் போட்டேனே, என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? அம்மா, அக்கௌண்ட்ல ஒரு 50,000 ரூபாய் பணம் போடுறேன், அப்பாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க. சரியா போச்சு. இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மனுஷன் என்னதான் பண்ணுவானோ தெரியல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா. இருக்கட்டுமே, ஏன் உங்க வீட்டுல நீங்க மட்டும் தான் பிள்ளையா? ஏன் உங்க அண்ணன் இல்ல? அவர்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன்றாரு, நீங்க மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்மளுக்கும் குடும்பம் இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் நீங்க கொடுக்க தேவையில்ல, போய் வேலையை பாருங்க. ஹலோ மா. வித்யா, அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சுமா, இப்ப நல்லா இருக்காரு. அப்புறம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுமா. இல்லம்மா, மாப்பிள்ளை வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாருமா. அதுவும் இல்லாம 20,000 ரூபாய் பணமும் கொடுத்தாருமா. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க வீட்டுல இதை கத்து கொடுக்கல, யார் கஷ்டப்பட்டாலும் பார்த்துட்டு கண்டுக்காம போற மாதிரி. நான் எப்படி எங்க அம்மா அப்பாவை நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்க அம்மா அப்பாவை நினைக்கிறேன். நீயும் உங்க அம்மா அப்பாவை நினைக்கிற மாதிரியே என் குடும்பத்தையும் நினைச்சினா எனக்கு அதுவே சந்தோஷம் தான். சரிங்க.